மக்களவையில நம்முடைய அருமை சகோதரர் ராசா அரை மணி நேரத்திற்கு மேல நெருப்பு பறக்க பேசுறது தலைப்பு செய்தியாச்சு. மாநிலங்களவையில் நம்முடைய திருச்சி சிவா அவர்கள் 20 நிமிடத்திற்கு மேல பேசி உணர்ச்சிபூர்வமாக அங்கே முழங்கி இருக்கிறார். இது ஒரு புறம். இன்னொரு பக்கம் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் தம்பிதுரை எவ்வளவு நேரம் பேசினார் தெரியுமா? ஒரே ஒரு நிமிஷம். கிரிக்கெட்ல முதல் பதிலே டக் அவுட் ஆகிற பேட்ஸ்மேன் கூட இதை விட அதிக நேரம் களத்தில் இருப்பாரு. அப்படி பேசின ஒரு நிமிஷத்திலையும் அதிமுக இது எதிர்க்கதா ஆதரிக்கதான்னு சொல்லவே இல்லை. டிவி ஆன் பண்ணா, யூடியூப், சோசியல் மீடியாக்கள்ல போனா நம்ம உறுப்பினர் பேச்சு தான் எல்லா இடத்திலையும் ஒலிக்குது. வெப்பாரிய திருத்த சட்டத்தை எப்படி நள்ளிரவு 2 மணிக்கு ஒன்றிய பாஜக அரசு அனைத்து எதிர்கட்சிகளுடைய கடும் எதிர்ப்பையும் மீறி நிறைவேற்றுறாங்கன்னு பார்த்திருப்பீங்க. தொடக்க முதல தமிழ்நாடு அரசும் திமுகவும் அதை கடுமையாக எதிர்த்தோம். நாடாளுமன்ற கூட்டுக்குழு இடம்பெற்றிருந்த நம்முடைய ராசா அவர்களும் அப்துல்லா போன்றவர்கள் எல்லாம் அந்த பரிந்துரைகள் எல்லாம் படிச்சு பார்த்துட்டு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆனா எதையும் காதுல வாங்காம வகுத்திருத்த சட்டம் ஜனநாயகத்துக்கு விரோதமான முறையில் நிறைவேற்றப்பட்டதுக்கு அப்பவும் எல்லா எதிர்கட்சிகளும் விவாதத்தில் கலந்துகிட்டு ஆவேசமா அறிவுபூர்வமா விளக்கமாக தங்களுடைய நிலைப்பாட்டை முன் வச்சாங்க. மக்களவையில நம்முடைய அருமை சகோதரர் ராசா அரை மணி நேரத்திற்கு மேல நெருப்பு பறக்க பேசுறது தலைப்பு செய்தியாச்சு. மாநிலங்களவையில் நம்முடைய திருச்சி சிவா அவர்கள் 20 நிமிடத்திற்கு மேல பேசி உணர்ச்சிபூர்வமாக அங்கே முழங்கி இருக்கிறார். இது ஒரு புறம். இன்னொரு பக்கம் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் தம்பிதுரை எவ்வளவு நேரம் பேசினார் தெரியுமா? ஒரே ஒரு நிமிஷம் தான். கிரிக்கெட்ல முதல் பதிலே டக் அவுட் ஆகிற பேட்ஸ்மேன் கூட இதை விட அதிக நேரம் களத்தில் இருப்பாரு. அப்படி பேசின ஒரு நிமிஷத்திலையும் அதிமுக இது எதிர்க்கதா ஆதரிக்கதான்னு சொல்லவே இல்லை. ஆனா நாங்க இந்த மசோதாவை நிறைவேற்றப்பட்ட அன்று காலையிலேயே நம்முடைய சட்டமன்றத்திற்கு கருப்பு பட்டை அணிஞ்சுக்கிட்டு வந்து எதிர்ப்பை பதிவு பண்ணோம். அது மட்டும் இல்ல, திமுக சார்பில் உச்ச நீதிமன்றத்தில் வகுத்திருத்த சட்டத்தை எடுத்து வழக்கு தொடருவோம்னு சட்டமன்றத்தில் அறிவிச்சிருக்கிறேன். நாளை நம்ம துணை பொதுச் செயலாளர் ராசா பேர்ல வழக்கு தொடுக்கப்படும். இன்னொரு செய்தியும் பார்த்திருப்பீங்க. தமிழ்நாடு அனுப்பின நீட் விலக்கு சட்ட மசோதாவை நிராகரிச்சிருக்கக்கூடிய ஒன்றிய பாஜக அரசு அதையும் நேற்று முன்தினம் சட்டமன்றத்தில் நான் அறிவிச்சுட்டு அடுத்த கட்ட சட்ட அரசு நடவடிக்கைகளை தீர்மானிக்க வருகிற 9ஆம் தேதி தமிழகத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்றத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கிறேன். ஆனா எதிர்கட்சி நேற்று முன்தினம் நீட்டால மாணவியர்கள் பலியானதுக்கு திமுக மீது குற்றம் சொல்லி அறிக்கை விடுகிறார். நான் கேட்கிறேன், திமுக ஆட்சியில் இருக்கும் போது தமிழ்நாட்டில் நீட் வந்துச்சா, இருந்துச்சா? இல்ல. தலைவர் கலைஞர் முதலமைச்சராக இருந்தவரை நீட்டு கிடையாது. இவ்வளவு அம்மையார் ஜெயலலிதா இருந்தவரை கூட நீட்டை தமிழ்நாட்டுக்குள் அனுமதிக்கல. அவர் மறைவுக்கு பிறகுதான் பன்னீர்செல்வமும் எடப்பாடி பழனிசாமியும் பாஜகவுக்கு பாதம் தாங்கிகளாக இருந்து இதை அனுமதிச்சாங்க. இதுதான் உண்மை.